வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஞானகுரு சிவா அவர்கள் இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்தியம்மன் கோயில் பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சென்னையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பழைய புராதன கோயில்கள் எல்லாம் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்கள் நிறைய சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜீவ சமாதிகளும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சக்தி பெற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான கோயில்கள் நம்ம சொல்லலாம்? நம்ம மீனம்பாக்கம் சந்தியம்மன் ஆலயம் சொல்லலாம். மீனம்பாக்கத்துல சந்தியம்மன் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கு. சந்தியம்மன் அதி ஆற்றலுடைய ஒரு ஆலயம். அதாவது சென்னையில நிறைய ஜீவசமாதிகள் அதாவது 200க்கும் மேற்பட்ட ஜீவசமாதிகள் இருக்கு. அதே மாதிரி பாரிஸ் காளிகாம்பாள் அதி ஆற்றலுடைய ஒரு தெய்வம். அதே மாதிரி சந்தியம்மனும். சந்தியம்மன் சொல்லணும் அப்படின்னா, அதாவது 27 ஊர்களுக்கான சந்தி. அதாவது எல்லா தெய்வங்களும் முந்தைய காலங்கள்ல எல்லா ஊர்ல 27 ஊர்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் திருவிழா பண்றாங்க அப்படின்னா இந்த அம்மா சந்திச்சுட்டு தான் அவங்க ஊருக்கு திருப்பி போகணும். அதனால அந்த அம்மாவோட சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அதனால சந்தியம்மன் அவங்க பேரு. அப்போ 27 ஊர்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அதி ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருந்தவங்க சந்தியம்மன். இப்ப ரொம்ப சின்ன கோவிலா நம்ம பாரிஸ் உள்ளவே இருக்கு. தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த கோவில் போவாங்க. திருமணம் ஆகல, நான் விரும்பினவங்களுக்கு எனக்கு திருமணம் ஏற்படணும், நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கணவர் அமையணும், இல்ல மனைவி அமையணும், இல்ல எனக்கு ஒரே சத்துருக்களுடைய தொந்தரவு இருந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் நமக்கு நார்மலா என்னென்னலாம் வேண்டுதல் வைப்போமோ அதெல்லாம் சும்மா ஒரு முறை நம்ம போயிட்டு வந்தாவே நடத்தி கூடக்கூடிய ஆற்றலுடைய ஒரு தெய்வம் தினசரி வழிபாடு முறைகள்ல அந்த அம்மா நம்ம உணங்கலாம். அப்படி ஒரு ஆற்றல் உடையவங்க அந்த அம்மா. சும்மா நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னாவே நம்ம போகும்போதே நமக்கு ஒரு மனசு உள்ள தெரியும்ல, நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனான ஒரு இடம், நம்ம வந்த இடம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல நம்ம வழிபாடுகள் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் சந்தியம்மன் ஆலயம். ஏன்னா காளியோடைய அம்சமா அந்த அம்மா இருக்காங்க. ஏன்னா தலையில சுடர் வச்சிருக்காங்க. அந்த தீச்சுடர் இருக்கா மாதிரி யார் யார் எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் ஆற்றல் அதிகமா உடைய தெய்வம். அதே மாதிரிதான் பாரிஸ் காளிகாம்பாலும். அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம என்ன சொல்றோமோ இந்த மாதிரி நம்ம என்ன நார்மலா ஒரு சராசரி மனுஷனுடைய வேண்டுதல் என்னென்னலாம் இருக்குமோ அந்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உடையவங்க. அதே மாதிரி பாரிஸ் காளிகாம்பாலும் அந்த மாதிரி தான். என்னன்னா அவங்களும் ஒரு அதி ஆற்றலுடைய தெய்வம். அவங்களும் தீச்சடரோட இருப்பாங்க. இவங்களுக்கு செய்யக்கூடிய பூசா விதிகள்லாம் இப்ப நிறைய மாறிடுச்சு. நம்ம முன்னாடி மன்னர்கள் செஞ்ச பூசா விதிகள் முறைகள்லாம் இப்ப யாரும் நம்ம செய்யறது இல்லை. இப்ப இங்கேயே பலி பூஜைகள்லாம் சந்தியம்மன் கோவில்ல முதல்ல ஆடு வேண்டிட்டு வெட்டுவது, அப்புறம் கோழி வெட்டுறது, கோழி சுத்தி விடுறது, இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் முறைகள்லாம் முதல்ல இருந்துச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாதாயிடுச்சு. அதே மாதிரிதான் அந்த காளிகாம்பாலும் முதல்ல உக்ர தெய்வங்களா இருந்தவங்கள இப்ப நம்ம சைவ பூஜைகள் செஞ்சு கொஞ்சம் சாந்தம் பண்ணி நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கான தேவை முறைகளுக்கு நம்ம வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா ரொம்ப ஆற்றலுடைய தெய்வங்கள் சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான 2 தெய்வங்கள், ஒன்று சந்தியம்மனும் இன்னொன்னு பாரிஸ் காளிகாம்பாலும் நம்ம சொல்லலாம். ஓகே, பாரிஸ் காளிகாம்பாள் பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு ரொம்பவே சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சந்தியம்மன் பத்தி நம்ம பெருசா கேள்விப்பட்டது கிடையாது. இது ஏர்போர்ட்ல கரெக்டா எந்த இடத்துல இருக்கு சார்? இப்போதைக்கு பார்க்கிங் எல்லாம் பைக்கு கார் எல்லாம் பார்க்கிங் வர்றாங்க. பார்க்கிங் நேர் ஆப்போசிட்ல இருக்கு. அதாவது டொமஸ்டிக் கீழே இருக்கு. டொமஸ்டிக் இந்த அம்மாவை பார்த்துட்டு தான் முதல்ல உள்ள போனோம். இப்பவும் ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க யாரு ஃபிளைட் ஏறதா இருந்தாலும் முன்னாடி இந்த அம்மாவை பார்த்துட்டு தான் உள்ள போவாங்க. ஏன்னா அவ்வளோ ஆற்றலுடைய ஒரு தெய்வம் சந்தியம்மன். சாதாரணமெல்லாம் இல்லை. ஒரு முறை அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அதை அனுபவிக்க தெரியும். ஒரு முறை போயிட்டு அந்த அம்மாவுடைய ஆற்றல் அனுபவிச்சுட்டாங்க வச்சுங்க, விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றலுடைய ஒரு தெய்வம் சந்தியம்மன். ஏன்னா நான் பிற தெய்வங்களை அவங்கவுங்க வீடுகள்லயே வழிபாடு பண்றதுக்கான முறைகள் தான் நிறைய சொல்லியிருக்கேன். நானே சந்தியம்மனை பத்தி சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஆற்றல் அதிகம். ஓகே, இந்த கோயில் போய் உங்களோட லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ்? இல்ல, நான் நித்திய பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு நபர். எனக்கு மட்டும் இல்ல, நான் சாதாரணமா யாராவது சென்னையில இருந்து வராங்க அப்படின்னா ஏன்னா எளிமையா தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம், சீக்கிரமா போய் பார்த்தலாம். அதனால என்ன பண்ணுவோன்னா, ஒரு திருமண தடையா வராங்க, திருமணமே ஆக மாட்டேது சாமி, நான் என்னென்னலாம் பண்ணி கிடக்குறேன், எனக்கு எதுவும் நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்றாங்கன்னா உடனடியா சொல்லக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம் சந்தியம்மன். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க போய் அம்பாலை போய் பார்த்துட்டு வாங்க. போயிட்டு சும்மா பார்த்துட்டு வாங்க. உங்களால முடிஞ்சா
அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய மலர்கள்னால மாலையோ இல்லைன்னா பூவோ நீங்க வீட்டுல இருந்தே கட்டி எடுத்துட்டு போய் போடுங்க. செம்பருத்தி பூவுல போடலாம், இல்ல வெற்றி பூவுல போடலாம், இல்லைன்னா ரோஜாவில போடலாம். இந்த மாதிரி எதுலையாவது ஒண்ணுத்துல நீங்க வந்து மலர்கள்னால அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க. இல்லைன்னா சிவப்பு கலர் புடவை எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அவங்களுக்கு பரிகாரமா வந்து சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் மாலை, யாராவது சத்துருக்களுடைய தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களையே 27 பழமோ இல்லை 54 பழமோ அவங்களையே கோக்க சொல்லி எடுத்துட்டு போயிட்டு அம்பாளுக்கு சாத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். இது பண்ணாவே போதும். நீங்க சும்மா போய் பாக்குறீங்க அப்படின்னா நடந்துரும் கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு பூஜையா பண்ணணும். இப்ப நம்ம ஒரு பிரச்சனைக்காக வராங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு கணபதி வேள்வி செய்யணும், இல்ல வந்து ஒரு சண்டியாக செய்யணும், இல்ல ஒரு ருத்ர வேள்வி செய்யணும். இப்ப இதெல்லாம் வந்து செலவு பண்ணணும். அவங்க 10,000 20,000 அவங்க 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 அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலவு பண்ணி அவங்க வேள்விகள் வந்து செஞ்ச ஹோமம் வந்து பண்ணிக்கிறாங்க. எதுவும் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கோவில்கள்லாம் ஆல்ரெடி அங்க தினசரி நடக்கக்கூடிய அந்த மந்திர உச்சாடனத்தினால அந்த அம்மா ஒரு அதி ஆற்றல்னால அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அந்த அதி ஆற்றலை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்? நம்ம ஏதாவது ஒண்ணு இப்ப இந்த மாதிரி மலர்களோ, அவங்க சந்தோஷப்படுற மாதிரி மலர்களோ புடவையோ ஏதாவது ஒண்ணு நம்மளோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த ஆற்றல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய தான் திருமண தடைகள் நிறைய பேருக்கு அங்க சொல்லி அனுப்பியிருக்கேன். நிறைய நடந்திருக்குது. பரிகாரமே நீ எதுவுமே செய்யாம நடந்திருக்கு. அன்னதானம் போட சொல்லுவேன். அந்த அம்மாவுக்கு நல்லா வேண்டிட்டு நீங்க உங்க வீட்டாண்டி அன்னதானம் போடுங்க, கூழ் ஊத்த சொல்லுவேன், அன்னதானம் போட சொல்லுவேன், இல்ல கோவில் எடுத்து போயிட்டு அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நித்திய அன்னதானங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது. அதனால கோவில்ல போய் அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்ல கோவில் என்னால எதுவுமே பண்ண முடியாது சாமி, என்னால பூ கூட வாங்கி போட முடியலன்னா அந்த கோவில்ல போயிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது போய் வேலை செய்யுன்னு போய் சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். நல்ல பலன் வந்து இருக்கும் சுத்தமா. இது திருமண தடைக்காக மட்டும் சொல்லல. எதிரிகள்னால தொந்தரவு இருக்குன்னா எலுமிச்சம்பழம் மாலை போட சொல்லுவேன். அந்த அம்மாவுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். திருமண தடைகளா இருந்தா அவங்கவுங்க ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி மலர்களை சொல்லி அந்த மலர்கள்னால அவங்களுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி எதுவுமே இல்லைன்னா வெறும் குங்கும அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு அந்த குங்குமத்தை டெய்லி நெத்திரி எடுத்துக்க சொல்லுவேன். இது மாதிரி நிறைய 1-2 இல்ல. சென்னையில இருந்து யார் வந்தாலும் அவங்களை அங்க அனுப்புவேன். போயிட்டு அந்த அம்மா பாரு, சந்தியம்மனை பாரு. இப்போ பாரிஸ் சைட்ல இருந்து வராங்கன்னா அங்க அனுப்புவோம், இல்லைன்னா இங்க அனுப்புவோம். சந்தியம்மன் வந்து நான் ரெகுலரா அனுப்பக்கூடிய ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு பரிகார ஸ்தலமா நான் அதை வந்து பயன்படுத்திட்டு வரேன். நீ அங்க போனா அங்க நடந்துரும். இப்ப நம்ம பூஜை பண்ணி பலனே கொடுக்காத நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் கூட அந்த அம்மாண்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கன்னு சொன்னா டக்குன்னு நடந்துரும், உடனே வந்து கிடைச்சிடும். அவ்வளவு சக்தி இருக்கு அந்த கோவில். ரொம்ப ஆற்றல் அதிகம். அதுதான் சொல்றேன். இப்ப கோவில் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா குறுகிட்டே வந்துருச்சு. கொஞ்சம் சும்மாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏர்போர்ட் உள்ள இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் அந்த அம்மா வந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க அதுவே கொஞ்சம் வெளியே இருந்திருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம மிகப்பெரிய ஸ்தலமா, சென்னையில மிகப்பெரிய ஸ்தலமா வணங்கக்கூடிய ஒரு அம்பாள் அவங்க சந்தியம்மன் சொல்றாங்க. ஓகே, சந்தியம்மன் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. அடுத்ததா காளிகாம்பாள் பத்தியும் நம்ம நிச்சயமா பேசுவோம். காளிகாம்பாள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப சக்தி மிக்க ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய கோயில் எல்லாம் கூட கிடையாது, ஆனா அந்த கோயிலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலா வந்து அது ரொம்ப பெரிய கோவில் தான். அதை வந்து சுருக்கிட்டாங்க இப்போ. ஏன்னா அந்த அம்பாள் இருக்கிறதுனாலதான் அந்த நீங்க பாரிஸ் போயிருக்கேன் அப்படின்னா பாரிஸ் எந்த நேரமும் பணப்புழக்கமுடைய செல்வ செழிப்போடு வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் வந்து காளிகாம்பாள் கோவில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஃபுல்லா. ஏழ்மையாக ஒண்ணுமே இல்லாத, உணவுக்கே வழி இல்லாதவங்க போனா கூட பொழைச்சிக்குவான். ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சிரும், ஏதாவது ஒண்ணு கத்துக்குவான், எதையாவது ஒண்ணு வாங்கி விற்பான். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியா ஏதாவது ஒண்ணு கிடைச்சிரும். ஆனா அந்த அம்மாளுடைய வழிபாடு முறைகள் வந்து நிறைய வந்து மறைஞ்சு போச்சு. அவங்களுக்கான நிறைய பூசா விதிகள் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சித்தர் வழிபாட்டுல இருந்த நிறைய பேர் வந்து சென்னையில இருந்தாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி சென்னையில 200க்கும் மேற்பட்ட ஜீவ சமாதிகள் வந்து இருக்கு. அவங்க எல்லாரும் வழிபட்ட ஒரு ஸ்தலங்கள்ல ஒண்ணு காளிகாம்பாள் கோவில். நம்ம எல்லாரும் என்ன கோவில்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சத்ரபதி சிவாஜி வந்து போனாரு, அதனால அந்த கோவில் வந்து அவர் அந்த அளவுக்கு நிறைய போர்களை வெற்றி அடைஞ்சாரு, இதை மட்டும் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நிறைய குருமார்களும் ஞானிகளும் யோகிகளும் வணங்கின ஒரு ஸ்தலம் வந்து காளிகாம்பாள் கோவில். காளி வழிபாட்டு முறைகள் வந்து அதர்வண வேதத்துல ஒரு பெரிய அளவுல வந்து இருந்துச்சு. அதுல வந்து ஏன் காளி வழிபாடு அப்படின்னா, நம்மளுடைய கெட்ட எண்ணங்களையும் அந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 வகையான மலங்களை அழிக்கக்கூடிய தன்மை வந்து காளிக்கு வந்து உண்டு. அதனால அந்த அம்பாலை நம்ம வணங்கும் போது நம்ம உடல்லயே இருக்கக்கூடிய இந்த 3 வகையான குணங்களையும் நம்ம மனசுலயே இருக்கக்கூடிய இந்த 3 வகையான தன்மை வந்து அழிச்சிருவாங்க. அது அழிஞ்சிட்டாவே நம்ம பரிசுத்த ஒரு தேகி ஆயிடுவோம். நம்ம மனசும் எப்பயுமே சுத்தமா இருக்கும். இறை பேராற்றல் அடையிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆளா வந்து நம்ம வந்து மாறிடுவோம். அப்போ வந்து அந்த அம்மா நம்ம போய் துதிக்கிறோம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை வந்து விலக்கி நல்ல செல்வ செழிப்போடு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தேவி அவங்க. இங்க சென்னையில சமாதி அடைஞ்ச எல்லாரும் வணங்கின ஒரு ஸ்தலம் எது? காளிகாம்பாள் கோவில். ஆனா இப்ப யாரும் பெருமளவு நிறைய கூட்டங்கள் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. அனுபவிக்காதவர்கள் அனுபவிச்சு கொள்ளலாம். ஒரு முறையாவது நீங்க பாரிஸ் சைடு போறீங்க அப்படின்னா காளிகாம்பாளையும் அப்படியே பக்கத்திலேயே இருக்கிற முருகனையும் பார்த்துட்டு வரலாம்.
ஓகே. காளிகாம்பால எந்த நாள்ல வழிபடுறது நல்ல பலன் தரும்? அதிகபட்சம் நம்ம வந்து அம்பாள் வழிபாடு அப்படின்னு சொன்னாவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான். ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப சிறந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமை டைம்ல இந்த சுக்கிர ஓரைகள் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர ஓரைகள்ல நம்ம வழிபாடு பண்றோம்னா ரொம்ப சிறந்ததா வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பலன் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் அந்த டைம்ல நம்ம வழிபாடு செய்யணும். ஓகே. தொடர்ந்து இவ்வளவு நாள் அந்த கோயிலுக்கு போய் வழிபடணும் அந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள்? அதெல்லாம் நம்மளுடைய நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களை பொறுத்து தான். நீங்க ஏதாவது பெருமளவு வேண்டுதல் வச்சுக்கிட்டா டெய்லி அந்த அம்மா காலில் கடங்கணும். இல்லை என்னால பெருமளவு எதுவும் இல்லை, எனக்கு நான் எல்லாரும் வேண்டக்கூடிய அந்த முறைகளை தான் நானும் வந்து வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து ஜென்ரலா 9 வாரங்கள் போறதோ இல்லை 5 வாரங்கள் போறதோ இல்லை 3 வாரங்கள் போறதோ அவங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கலாம். ஓகே. இந்த காளிகாம்பாள் வந்து நம்ம போய் வழிபடணும்னா இந்த காரியத்துக்கு இவங்க கிட்ட போனோம் அப்படின்னா நிச்சயமா இது நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது காளின்னாவே ஜெயம். நம்ம எதெல்லாம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோமோ நம்ம எதிரிகளாண்ட இருந்து இல்லை தொழில இருந்து எல்லாமே நம்ம வெற்றி அடையணும். ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து நடக்கணும்ல. இந்த மாதிரி எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம போய் வேண்டலாம். அதான் சொன்னேன், நான் என்ன முதல்ல சொன்னேன், இந்த தீச்சுடர் உடைய எல்லா தெய்வங்களும் தலையில பேக் சைடு தீச்சுடர் மாதிரி இருக்கும். இந்த சுடர் வச்சிருக்கிற எல்லா தெய்வங்களுமே காளி அம்சத்தை உடையவர்கள். அந்த சுடர் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள நம்ம போய் வணங்குறோம் அப்படின்னா அவங்க வந்து அருள் வந்து நமக்கு எல்லா வகையிலும் கொடுப்பாங்க. நீ இதுக்குதான் இல்லை, தொழில் தடையா இருக்கு அவங்களாண்ட போய் நீ போய் கேட்கலாம். அந்த எனக்கு வந்து திருமண தடையா இருக்கு அதுக்காக நீங்க அவங்கள போய் கேட்கலாம். தொடர்ச்சியா நோய்கள் வந்துட்டே இருக்கு அதுக்காக அவங்கள போய் கேட்கலாம். ஒரே துர்தேவதைகளுடைய சேஷ்டியா இருக்கு அதுக்காக அவங்கள போய் கேட்கலாம். சத்துருக்கள்னால நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு அதுக்காக நம்ம போய் கேட்கலாம். இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கேட்கக்கூடிய ஒரு தெய்வம் காளி. அந்த காளி அம்சத்துல இருக்கிற எந்த தெய்வங்கள் ஆண்டவனாலும் நம்ம போய் கேட்கலாம். அப்ப எல்லா ஜெயங்களையும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் தான் காளி. சோ பொதுவா இந்த காளிகாம்பாள் கோயிலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க குங்குமம் ரொம்பவே சிறப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாவே இந்த காளி வழிபாட்டுல குங்குமத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதற்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலா குங்குமம் வந்து நான் என்ன இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை வந்து குங்குமத்துக்கு வந்து இருக்கு. வெங்காரம் அப்படின்ற ஒரு பொருள் சேர்த்துதான் குங்குமம் வந்து செய்வாங்க. வெங்காரம், சுண்ணாம்பு, மஞ்சள் இது மூன்றும் சேர்த்துதான் வந்து செய்வாங்க. அப்படி வந்து செய்யக்கூடிய குங்கும முறைகள் வந்து இப்போ வந்து அழிஞ்சிடுச்சு சுத்தமா. ஏன்னா அதை வந்து மருத்துவமாகவும் சித்தர்கள் வந்து கொடுத்தாங்க குங்குமம் அப்படின்றத. அதே டைம்ல அது நமக்கு இருக்கக்கூடிய இந்த எந்த துர்தேவதைகளுடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது, எதிரிகளுடைய கண்ணூறு நாவூர் எதுவும் நம்ம வந்து நம்மள வந்து தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து அம்பாள் வழிபாட்டு முறைகள்ல தான் கொடுத்தாங்க. ஏன்னா சித்தர் பெருமக்களோ மகான்களோ எல்லாமே அம்பாலை தான் ஈஸியா பிடிச்சாங்க. ஏன்னா அம்பாள் தான் நம்ம வேணும்னா நம்ம மேல ஒரு கருணையும் பற்றும் ஏற்பட்டு உடனே வசியமாவா. இப்ப நீங்க சிவனாண்ட போனா அதனால கெஞ்சும் கிடக்கணும், அவன் காலிலே கிடக்கணும். ஆனா அம்பாள் காலை பிடிச்சோடனே வந்துருவா. அதனால அம்பாள் வழிபாடு வந்து ஈஸியா வந்து நமக்கு டக்குன்னு அவங்க வந்து வசியமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வழிபாடு வந்து நமக்கு ஈஸியா கொடுத்தாங்க. அதனால அதுக்கு ஒரு அர்ச்சனை முறைகள்ல எளிமையா நம்ம உதிரத்தையே நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு மனசுல நினைச்சு குங்கும பிரசாதத்தை அவங்க பாதத்துல நம்ம அர்ச்சனை பண்ணி அதை நம்ம எடுத்து இட்டுக்கிறோம் அப்படின்னும் போது உடனே நமக்கு வந்து அருள் கொடுப்பாங்க. அதனால குங்குமத்தை வந்து பயன்படுத்தினாங்க. நிறைய அர்ச்சனை முறைகள் கொடுத்தாலும் குங்கும அர்ச்சனைக்கு நிகரா வந்து வேற எந்த அர்ச்சனைகளுமே வந்திருக்கு. ஏன்னா நம்ம உதிரத்தையே அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. அதனால அந்த அம்மா நமக்கு உடனே அருள் கொடுப்பாங்க அப்படின்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி.